அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று ஜெர்மனியில் முன்சர் நகரத்தை அண்டியுள்ள சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் என்ன விசேஷம் என்று சொல்லி சொன்னால், என்னுடன் நிற்பது யாரென்று உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். பாலினி சமையல் நிற்கிறா. அவன்ட இன்று பிறந்த நாள். முதல்ல பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாலினி. நன்றி. எல்லோரும் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு ஒன்று. நீண்ட காலம் உங்களுடைய இந்த தொடர்ந்து இந்த யூடியூப் வளர வேண்டும். இந்த துறையில் நாங்கள் எல்லோரும் பெண்களாக இருந்தாலும் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற ஆசைதான் எனக்கும். தொடர்ந்து பயணிப்போம். மிகவும் இன்று சந்தித்தது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய நாள் 3ஆம் தேதி 10ஆம் மாதம் வியாழக்கிழமை வந்திருக்கின்றது. இன்றுதான் இவருடைய பிறந்த நாள் என்று குடும்பத்தாரோடு கூடவே வந்திருக்கின்றார் கோயிலுக்கு. அதில் எனக்கு அவவின் குடும்பத்தையும் பார்க்க கிடைத்தது ஒரு விதத்தில். அதுவும் ஒரு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கின்றது. அத்துடன் இந்த வீடியோவில் சேர்ந்து நின்று நிற்கும் சந்தர்ப்பமும் எனக்கு உள்ளதை இட்டு எனக்கு மிகவும் சந்தோஷமாகவே இருக்கின்றது. எல்லாம் பாபா அருள், அவரவர் கும்பிடும் இறைவன் அருள் தான் இதுக்கு காரணம் என்று கூறுகின்றேன். எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்து இந்த ஜெர்மனியில் வசிக்கின்ற நாங்கள் பெண்களாக இருந்தாலும் இங்கே என்னென்ன நடக்கின்றது என்று ஒருத்தர் இப்போ பாலினிக்கு இன்னொரு விஷயம் ஏற்படும் போது என்னென்ன சந்தர்ப்பம் பாலினிக்கு ஏற்படுதோ பாலினி அந்தந்த விஷயங்களை இடங்களை எடுத்து காட்ட வசதியா இருக்கும். நீங்க செய்யற கொஞ்சம் வித்தியாசமான ஒரு உங்களோட கலந்துரையாடலாம் உண்மையே வித்தியாசம். எனக்கு கொஞ்சம் நான் வித்தியாசம். நான் தனி வீடியோக்கள் எடுத்து அப்படி போனா உண்மையிலே ஒரே விஷயத்தை எடுத்தாலும் ஒவ்வொருத்த இது நல்ல வேற வித்தியாசமா இருக்கு. ஒரே இடத்துல போய் வீடியோ கம்பேர் நீங்களும் போட்டுக்கிறீங்க, நானும் போட்டுக்கிறேன். அது மாதிரி உங்களோட வீடியோக்கள் உண்மையில நல்ல வித்தியாசமா எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அப்படி நாங்கள் எல்லாரும் முயற்சி செய்தாதான் அந்த நாங்க ஒன்றுமே படிச்சு மேல இங்க வரையில. இப்ப திடீர்னு தான் எல்லாருமே பழகுறோம். இந்த யூடியூப்பை நாங்க படிச்சு முதலே ஆரம்பத்துல இருந்து வரோம். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரோம். இது ஒரு ஹொபியா செய்யறபடியா நாங்க முழு மூச்சா நிக்காம ஃபேமிலியையும் பார்க்கணும். அதுல கொஞ்சம் அப்படி இப்படி போகுது. ஆனா உண்மையிலேயே எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா ஒரு ரிலாக்ஸிங். வெளிநாட்டுல பொறுத்த வரையில பக்கத்து வீடு தெரியாது, முன் வீடு தெரியாம தான் இங்க வாழ்றோம். அதால நாங்க இது எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகாம இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறத பொறுத்த வரையில ஒரு தொழிலண்டு இல்லாம ஒரு ரிலாக்ஸ் தன்மை மற்றது ஒரு ஹொபியா இதை செய்யலாம். நாங்க ஊர்ல எத்தனையோ ஃபேமிலிகளோட போய் கலந்துரையாட்டு செய்யலாம். இங்க போய் பாக்குறோம்னா நாங்க 6 மணிக்காலும் 7 மணி ஓடித்தான் ஒரு சந்திக்கலாம், எங்களோட சொந்தங்களை சந்திக்கலாம். இது எங்களை பொறுத்தவரையில இது பெண்கள் செய்யறது நல்ல விஷயம். யூடியூப் என்ன கூட இங்க வளரையில என்ன எல்லாருமே கூடுதலா இங்க வளரணும்னுதான் ஒரு ஆசை. என்ன என்று சொன்னால், இங்கே ஜெர்மனியை பொறுத்தவரையில லண்டன், கனடா மாதிரி நெருக்கமாக எங்களுடைய மக்கள் இல்லை. ஆங்காங்கே ஜெர்மனியில் இருக்கின்றபடியினாலே எங்களை அறிந்து கொள்வது, எங்களை யாரென்று அறிந்து இதுகளை பார்ப்பதெல்லாம் கொஞ்சம் சிலோவாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் பரவாயில்லை. எப்படி இருந்தும் அவர்கள் எங்களை அறிந்த பின்னாவது எங்களை பின்தொடர்ந்து வருவார்கள். ஆனால் இப்போ நாங்கள் போடும் வீடியோக்களில் இப்போ நாங்கள் எல்லாமே தெரிந்து மேகத்தில் இருந்து குதித்தவர்கள் அல்ல. அதனால் நானுமே இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் போடும்போது, தோட்ட விஷயங்களாக இருக்கட்டும், பல விஷயங்களை நானே அதில் கேள்வி கேட்டிருக்கிறேன். இதை பற்றி எனக்கு தெரியாது, நான் இப்படித்தான் சொல்லுவதென்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அது மற்றவர்கள் அன்பர்கள் மூலம் நான் நிறைய விஷயம் உண்மையிலேயே அறிந்திருக்கின்றேன். என்னென்னத்துக்காக என்ன பொருள் பாவிக்கின்றது என்று நான் கேள்வி கேட்டதுக்கு அன்பர்கள் மறுமொழியே போட்டிருக்கின்றார்கள். அதை நிற்கும் போது உண்மையில பிரமிப்பாக இருக்கின்றது. எங்களை மதித்து அவர்கள் எங்களுக்கு அதை பதில் தருவது உண்மையில சந்தோஷமாக இருக்கின்றது. அதை தொடர்ந்துமே ஒரு சில அன்பர் கேட்டிருந்தார், தோட்ட விஷயங்கள் பிரயோசனமாக இருக்கும், தொடர்ந்து அதை பற்றி அறிவித்தல் தெரிஞ்சதுகளை தாருங்கோன்று சொல்லி அப்படியான இதை உண்மையில் சந்தர்ப்பம் ஏற்படும் போது நாங்கள் எடுத்து எப்படியும் போடுவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கிறபடியினால கஷ்டமாக இருக்குது. அப்படி இருந்து நாங்கள் இதே சந்தர்ப்பத்து நீங்கள் தர்ற அந்த வார்த்தைகளும் அன்பு வார்த்தைகளும் உங்களுக்காகவே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் போது நாங்கள் மதிச்சு எழுதி இருக்கிறோமே. நாங்க செய்யற வேலைக்கு
ஒரு ஒரு பலன். பலன் மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். சந்தோஷம். என்ன நாங்க வந்து இரவு இவ்வளவு வேலையால வந்து சில நேரம் இரவு 1 மணி 2 மணிக்கு எடிட் பண்ணி போடுறோம். போட்டுட்டு அப்ப ஒரே இடத்து இரவுல ஒரு 4 மணிக்கு ஒருக்கா முழிச்சு பார்த்தா யார் எழுதி இருக்கணுமா தான் பாக்குறது. ஒரு தோட்ட வீடியோக்கும் நல்லா இருக்கு. முதல் இங்க பாபா வந்து இங்க ஆரம்பிக்க இங்க வந்து பறந்திருக்கணும் மக்கள். அப்ப அதை நாங்க வெளிப்படுத்தணும்னு சொல்லி முதல் போட்டு அதுல அட்ரஸும் போட்டு நிறைய பேர் அதை பார்த்து உங்களோட வீடியோ பார்த்து இங்க வந்திருக்கிறோம்ல எனக்கு அது சந்தோஷம். ஏதோ பாபாக்கு செய்த ஒரு புத்துணர்ச்சியா இருந்தது. நம்ம பாபாவுக்கு ஒரு என்னன்னு சொல்ற பாபாவை நான் மாலினி வந்து உருவாக்கினாலும் அதை நான் ஒரு ஊருக்கு காட்டுறேன் சந்தோஷம் எனக்கு இருந்தது. பாபா பார்க்க எனக்கு உண்மையிலே டக்குன்னு என்ன தெரியும் அண்டுல இருந்து இண்டு வரைக்கும் ஒப்ப நான் பாக்குறோமோ கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கும். அதே நண்டு நான் உண்மையிலேயே அது பிரமிப்பா இருக்கு. உண்மையில ஒரு நல்ல ஒரு அருள்ன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அதுதான் கூடுதலா இந்த பிறந்த நாள்னாலும் நான் இங்க லீவு அதால வரணும்னு வந்ததுதான் உண்மையில இந்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நாங்க உணர்ந்த விஷயங்களை இது மூலம் மக்களை கொண்டு சேர்க்கிறோம். அது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. இப்ப நாங்கள் சொல்வதெல்லாம் இப்ப எங்களுக்கு தெரிந்ததையும் நாங்க படித்ததையும் எங்களுடைய அறிவையும் தான் உங்களுக்கு வெளிப்படுத்துறோம். இதே நேரத்துல நீங்களும் அது சரியான விஷயங்களை அறிந்து சொல்லும் போது நாங்களும் கேட்போம். நீங்க சின்னவர்களோ பெரியவர்களோ அப்படி என்று பார்க்க மாட்டோம். நீங்க சொல்லும் போது அதையும் நாங்க கேட்கும் போது எங்களுக்கு அதை பற்றி ஆராய்ஞ்சு உங்களையும் கேட்கும் போது உண்மையில் இன்னும் ஒருபடி வளருகிறோமே ஒழிய நாங்கள் தாழ்ந்து போகவில்லை. அதனால் நாங்கள் இதுல வெட்கப்பட இல்லை. ஒரு விஷயம் ஒன்று எடுத்து போடல ஏதுன்னு ஒரு பிழை இருக்கலாம், மற்றது மாறிக்குது. இது ஒரு விஷயம். நாங்கள் இங்கேயே ஜெர்மனியில் இதுன்றபடிக்கு அதுக்காக நாங்கள் பெரிய லெவலில் ஜெர்மன் பாசி என்று கதைக்கல. தற்சமயம் கதைக்கும் போது அப்படி என்று வருகின்றது. சில வேளையில் நாங்களே யோசிப்போம் அதுக்கு இது தமிழோ இது பிள்ளையா சொல்லிடுவோமோ என்று சொல்லி கூட இதன்றிருக்கிறோம். அதுகளை கொஞ்சம் நீங்கள் மன்னித்து நாங்கள் ஆனால் பூரணமாகவே அதில் தமிழில் தான் கதைக்க வேண்டும் என்றுதான் பூரண விருப்பம். அதைத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். பாலினியும் அப்படித்தானே. எனக்கு கொஞ்சம் தமிழ் வரும். நான் கதைக்கிறதே கொஞ்சம் தமிழ் கதைச்சாலே கொஞ்சம் என்ன நாங்க வந்து ஒவ்வொரு இடங்கள்ல மாறி மாறி இருந்தாங்க ஓடி திரிஞ்ச வாழ்க்கை தான் எங்களை பொறுத்தவரை. இந்த வயது பிள்ளைகளுக்கு சில காலம் இருந்தா ஒரு ஊரு குழும்பு அந்த அடிபட்டு அங்க அடிச்சா இங்க ஓடி வந்தது இங்க அடிக்க அங்க ஓடி போய் அப்ப இந்த மொழி வந்து கொஞ்சம் சிங்களம் அங்க கலந்துருந்தா அப்ப எனக்கு தமிழ் அந்த பெர்ஃபெக்ட்டா வரையில. அப்ப எனக்கு இங்க வந்தோட சிங்களம் எல்லாம் வருது. அப்ப நான் கதைக்கிறதுக்கு மேலே ஒரு எடிட் பண்ணது ஐயோ இதே எனக்கு இப்படி வருதுன்னா அப்படின்னு முயற்சி பண்ணி இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு எனக்கு கொஞ்சம் அரைவாசி தூரம் வந்துட்டேன். நான் என்ன ஒரு அரைவாசி தூரம் இருக்கு அதை நாம் முழுமையா செய்யணும். மற்றது இப்ப நான் சமையல் என்று துவங்கிட்டு இப்படி போனது வந்து உண்மையில நேரம் இல்லாத காரணத்தால சமையல் என்றா அதுக்கு ஒரு ஆள் உதவி செய்து இதுகள் செய்யணும். அதால இப்படி ஒரு வழிக்கு போனா இதுகளையும் செய்தலாமே. ஏன்னா எங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை வெளிநாட்டுல இருக்கிறத என்ன வாழ்றோம் என்ன செய்யறோம்ன்றதையும் காட்டணும். ஊர்ல இருக்கிறத பார்த்த விஷயத்தை பார்க்க ஆசைப்படுற மாதிரி அங்க இருக்கிறவையும் எங்களோட வாழ்க்கையை ஒருக்கா பார்க்கணும். வந்து பார்க்காட்டி இப்படி எல்லாம் நாங்க இருக்கிறோம், இப்படி கோயில் இருக்கு, இப்படி இடங்கள் இருக்கு, நாங்க இங்க வந்து ஒரு கொண்டாட்டம் செய்யறோமோ, இப்படி கோயிலுக்கு போறோம், இவ்வளவு தூரம் அந்த கோயில் எவ்வளவு என்ன இந்த காலநிலை அதுகளெல்லாம் ஒரு என்ன எங்களை மூலம் அவைக்கு தெரியப்படுத்தணும். அது ஒரு நோக்கமும் இருக்கலாம். ஏன்னா நாங்க வந்து யாழ்ப்பாணம் எல்லாம் பாக்குறோம். ஆனா இன்னொரு நாள் அந்த வீடியோ போட்டா எங்களோட ஊரை பாக்குறோம்னு பாக்குறோம் ஆசை வருது. அதனாலதான் நாங்க கூட நாங்க வந்து எங்களோட புலம்பெயர் ஆக்களை வந்து அங்க இருக்கிற எங்களோட உழவுகளுக்கு வந்து நாங்க சொல்றோம் என்னன்னா நாங்க அங்க போனாலும் ஒரு அகதிகள் மாதிரி தான் எங்களை பாக்கலாம். எங்களுக்கு இங்க வந்தா நாங்க ஒரு இங்கேயும் பார்த்தா எங்களுக்கு ஒரு நாடு இல்லாத ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. என்ன அங்க போனாலும் நாங்க வெளிநாட்டுக்காரங்க ஒரு இங்க இருக்கோம் மனம் ஒரு அப்படி தள்ளப்படுது. அப்ப நான் யோசிக்கிறேன் நாங்க அப்ப எங்கதான் இருக்கிறோம், நாங்க இங்கேயா அங்கேயா. அதே எனக்கு அந்த ஒரு இது என்ன சொல்லுங்க பாலனி. இதே ஒத்தவரையில இப்ப எனக்குமே இதுல எல்லாம் நல்லா சிரிச்சு கிரிச்சு எல்லாம் எங்களை கதைக்கிறத பார்த்து நீங்க சொல்லுவீங்களோ இவைக்கு என்ன சொர்க்கம். ஆனா அந்த சொர்க்கத்துக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள நரகத்தை தாண்டி வந்த நாங்கள் தான் அந்த வாழ்க்கை. அது எல்லாம் ஒரு தருணம் பெறும்போது நாங்கள் எங்களோட சூழ்நிலையில உங்களோடு பகிர்ந்து எங்களோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே உங்களோட அன்பரோட பகிர்ந்து கதைப்போம். இப்போது வந்திருக்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. பலமுறை வரும்போது அவவோடு கூட நின்று நான் போட்டோ எடுக்காமல் போவதும் இல்லை. இப்பொழுது இவ 2 பேரும் ஒரே ஊராம் என்று சொல்லி சொன்னா மிகவும் உண்மையிலே 2மே பாலினி.
அதோட மதி சேர்ந்து நிற்கிறான். அவ்வளவுதான். உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கின்றது. எங்களுக்கு இப்படி சந்திக்கும் போதுதான் மனம் விட்டு ரெண்டு வார்த்தையை கதைச்சு எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, எப்படி போகுது என்றெல்லாம் கதைப்போம். அப்படி நிற்கும் போது இப்படி ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தருகின்ற இறைவனுக்கும் ஒரு நன்றியை சொல்லுகின்றோம். உண்மையிலே மிக்க நன்றி இறைவனுக்குமே. இது கூடி எங்களுக்கு இப்படி தண்டதுக்கு உண்மையிலேயே மிக்க சந்தோஷம். பாலினி நீங்கள் வருகிற சனிக்கிழமையிலேயே அதுக்கு அடுத்த சனியா அந்த 12ஆம் தேதி அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது நாங்கள் பாலினியோட நாங்கள் நிற்கின்றோம். வணக்கம் பாலினி. அந்த 12ஆம் தேதி 10ஆம் மாதம் இங்கே சிறப்பு பூசை என்று சொல்லி அறிந்தேன். அது என்னென்று சொல்லி நீங்கள் மக்களுக்கு இது இருக்கா எப்படி சொல்லுவீங்க அந்த பூசைன்ற சிறப்பு? ஓம் சாய்ராம். இது இப்போ 12ஆம் தேதி பாபாண்ட 106வது மகா சமாதி தின்னாள் 6வது. அப்போ அவர் நடுகளும் அது திரியின்படி விஜயதசமி என்று தான் வரும். அப்போ இந்த முறை 12ஆம் தேதி வருவருடைய சனிக்கிழமை வருது. நாங்கள் 11:30 அவருக்கு பாலாபிஷேகம் இன்னொரு பாபா கொண்டு நாங்கள் பாலாபிஷேகம் செய்வோம். அதை தொடர்ந்து பூஜை நடக்கும். ஆனால் பின்னிரவு 7 மணி மட்டும் ஆலயம் திறந்திருக்கும். இதுக்கு பூசை ஆரம்பம் 12 மணிக்கு தானே அல்லது அதுக்கு முதலே? 11:30 அபிஷேகம் தொடங்கும். 11:30 அபிஷேகம், 12 மணிக்கு கிட்டத்தட்ட பூசை அபிஷேகம் முடிய பூசை ஆரத்தி நடக்கும். அந்த இதை விட என்ன விசேஷம்? அது சமாதி அடைந்த நாளுக்கு நீங்கள் என்ன விசேஷமாக? நானுமே இந்த முறைதான் வர இருக்கின்றேன் இறைவன் அருளால. அது என்ன விசேஷமாக? நாங்கள் இப்ப அவருடைய சமாதி நாள் அன்று இப்ப அபிஷேகம் ஆரத்தி எல்லாம் முடிச்சு நாங்க பஜன், அது டைம் இருந்தா பஜனை செய்வோம். 2 ஹாலுக்கு அப்படி அவருக்கு நாங்க தீபம் ஏற்றுவோம். அந்த அவருடைய அந்த டைமுக்கு 2 ஹாலுக்கு அவருக்கு நாங்க தீபம் ஏற்றி தான் அதுக்கு பிறகுதான் அன்னதானம் வைப்பீங்க. பிறகு பின்னிரம் மட்டுமே 7 மணி மட்டும் கோயில் திறந்திருக்கும். வர்ற பக்தர்கள் கும்பிட்டு. அதுக்காக தான் கேட்டேன். அந்த நேரத்தை காண முடியாதவர்கள் பின்னிரம் 7 மணி மட்டும் நடைபெறும். மிக்க சந்தோஷம் உண்மையிலேயே. அந்த இது மக்கள் எல்லோருக்குமே விளங்கி இருக்கும். நீங்கள் முன்பின் நேரம் கிடையாதவர்கள் முன்பின் கும்பிடலாம். வர வசதி இல்லாதவர்களுக்கு காணொளி மூலம் நான் அதை எடுத்து மதினாயின் ஊடாக அதை உங்களுக்கு காண தருவேன். உண்மையிலேயே மிக்க சந்தோஷம். இதுகளை நேரம் வீட்டில் இருப்பவர்கள், பார்க்க வசதி உள்ளவர்கள் நீங்கள் காணொளி மூலம் பார்த்து கொள்ளலாம். வேறு தகவல்கள் ஏதாவது தேவை என்றால், நீங்கள் ஏதாவது தெரிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதினால் அதற்கு தேடுதலோ யாரிடம் கேட்டுமோ உங்களுக்கு சரியான தகுந்த பதில் தருவேன். எந்த விடயமாக இருந்தாலும் சரி, கோயில் விஷயமாகவோ தோட்டமாகவோ. இப்போ கூட இங்கே வந்திருந்தவர் ஒருத்தர் கேட்டிருந்தார், வாழை தோட்டம் பார்த்துருந்தோம், எனக்கு வாழைக்கன்று வேணும் என்று சொல்லி நம்பர் வாங்கினார். இப்போ உண்மையிலேயே நான் இந்த நம்பரை வாங்கி 6ஆம் தேதி இந்த சந்திக்கின்றோம் சிவன் கோயிலில் கொண்டு வந்து தருவதாக கூறியிருந்தேன். அப்படி உங்கள் ஏதாவது தொடர்புகள் தேவைகள் இருந்தால் நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதுங்கள், அல்லது இப்படி யாரை கேட்டாலும் அவர்கள் நம்பர் சொல்லுவார்கள். ஏதோ ஒரு விதம் மூலம் நீங்கள் எடுக்கலாம். அப்படி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மிக்க நன்றி நண்பர்களே. இன்று இந்த நாளில் நிறைய மக்கள் லீவு நாளாக இருந்தபடியினால உண்மையில் வளமையை விட நிறைய அன்பர்கள் வந்திருந்தார்கள். எல்லாரும் புது பக்தர் எல்லாம் பீலஃபில்டோ பரவலாக ஜெர்மன் ஃபுல்லாக பரவலாக இருந்தே வந்திருந்தார்கள். அது அடுத்து இன்னொரு பக்தர் வந்திருந்தார். நான் இன்றுதான் முதலாக அங்கிருந்து வருகின்றேன், ஒரு நேர்த்தி ஒன்று கதைக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டபோது நான் பொறுத்திருந்து பாலினியோட கதையங்கொன்று சொல்லி அதை கூட சொன்னேன். கேட்கும்போது உண்மையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. லீவு நாளன்று வீட்டில் முடங்கி கிடக்காமல் இப்படி சந்தித்து 4 பேரை சந்தித்து கும்பிடும் போது உண்மையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இங்கே சாதி மதம் சமயம் எதுவுமே இல்லாமல் எல்லா சமயத்தவரும் எல்லா இனத்தவருமே எல்லாருமே வந்து கும்பிடுகின்றார்கள் என்ற போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நல்ல விடயம் என்று பார்க்கையில் நாங்கள் எவர் சொன்னாலும் கேட்பதற்கு அது ரெடியாகவே இருக்கின்றோம். அதில் எல்லாரும் மனிதர்கள் தான் என்ற தன்மையை வைத்தீங்கள், மனிதரை மதித்தீர்கள் என்று சொன்னால் இன்னுமே நாங்கள் எங்கெங்கோ வளர்ந்து சந்தோஷமாக வாழலாம். தொடர்ந்து நாங்கள் இந்த பூசை இதுகளை நாங்கள் பார்ப்போம். பார்த்து நீங்களும் வர முடியாதவர்கள் பார்த்து கும்பிடலாம். நாங்கள் தொடர்ந்து பூசைக்கு செல்வோம். நன்றி 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 நன்றி.
ஓம் மந்திரபராக்கிரமாய நம ஓம் சாய்ராம் ஓம் ஜானகி நம ஓம் சாய்ராம் ஓம் ருத்ரசாஸ்வத்யாய நம ஓம் சாய்ராய நம ஓம் சாய்ராம் ஓம் துர்லோகியே நம ஓம் சாய்ராம் ஓம் சத்யவிதாய நம ஓம் சாய்ராம் ஓம் சர்வசக்திமூர்த்தே நம ஓம் சாய்ராம் ஓம் துருவாசுந்தராய நம ஓம் சாய்ராம் ஓம் சுலோசனாய நம ஓம் சாய்ராம் ஓம் மருவா விஸ்வாமூர்த்தே நம ஓம் சாய்ராம் ஓம் மருவா நல்ல
நேரமும் நீங்கள் என்னோடு சேர்ந்து இந்த பூசைகள் பஜனைகள் எல்லாமே பார்த்திருப்பீர்கள். நிறைய மக்கள் இன்று வந்திருந்தார்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.